வணக்கம் நேர்களே. ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை முதலில் பார்க்கலாம். திமுக கூட்டணியில் தொகுதிக்காக முரண்டு பிடிக்கும் கட்சிகள், மனக்கசப்பில் உள்ளதா காங்கிரஸ் விசிக? அதிமுகவிற்கு பிடி கொடுக்காத தேமுதிக பாமக, பிரதமர் வருகைக்குள் கூட்டணியை இறுதி செய்யுமா பிஜேபி? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் அதிமுகவின் திரு விஜயகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு மோசஸ் அவர்கள். சார் வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸிலிருந்து திரு விஜய் கிருஷ்ணா அவர்கள். சார் வணக்கம். மோசஸ் சார், அதாவது கொள்கைகளை சற்று தள்ளி வைத்துவிட்டு கூட்டணி கட்சிகளை நம்பியிருக்கும் கட்சிகள் கூட்டணியை இறுதி செய்ய முடியாமல் தொகுதி பங்கீடு தடையாக வந்து நிற்கிறது. இப்படி இந்த நிலைமையிலே தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியாவை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. எந்தெந்த கட்சிகள் யாருடன் கூட்டணி சேரப்போகிறார்கள், நாம் யார் பக்கம் செல்லலாம் என்று ஒரு வாக்காளர் பார்வையிலிருந்து நான் கேட்கிறேன். இன்னுமே நீங்களே உங்களுடைய கூட்டணியை எல்லாம் இறுதி செய்யவில்லை. எதற்காக ஒரு மனக்கசப்பில் இருக்கிறீர்கள்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் சொல்லி இருக்கிறார் திமுகவுடன் தான் இருக்க போகிறோம் என்று. ஏன் இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில் நீங்கள்? ராஜ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது எலெக்ஷன் விசிகாவுடைய ஃப்யூச்சர் ஒரு பக்கம் எங்களுக்கு முக்கியம். அட் த சேம் டைம் விசிகாவுடைய ஃப்யூச்சர், விசிகாவுடைய நலன் என்பதை தாண்டி இந்தியாவுடைய நலன் எங்களுக்கு கூடுதல் அக்கறை இருக்குது. இந்தியா கூட்டணியை வடிவமைச்சதில் எங்களுடைய தலைவருடைய பங்கு வந்து ஆகச்சிறந்த பங்கு. இப்போ இன்றைக்கி எங்கள் தலைவர் சொல்லும் போது கூட எந்த மனக்கசப்புலாம் கிடையாது. இது யூஸ்வலாக எலெக்ஷன் டைமில் வரக்கூடிய ஒரு டிஸ்கஷன் தான். பெருசாக எங்களுக்கு எந்த மனக்கசப்பும் கிடையாது. நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன், எங்கள் கட்சி தலைவர் 29 வயசில் இயக்கம் ஆரம்பித்து கட்சி தலைவராக வந்தார். ஒவ்வொரு டைமும் எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அரசியல் பர்ஸ்பெக்டிவ், எங்களுடைய பார்வைங்கிறது வேறு. வெறும் எத்தனை சீட்டு கொடுக்குறாங்க, எங்கே ஜெயிக்கலாம், யாரை வந்து எம்பி ஆக்கலாம், எம்எல்ஏ ஆக்கலாம், இதெல்லாம் எங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் கிடையாது. எங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் என்பது இந்தியாவை புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய மாடர்ன் இந்தியாவை நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லணும். நான் என்ன சொல்கிறேன்னா, மோடி அவர்கள் மணிப்பூர் பற்றி எரிஞ்சது. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ தேவாலயங்கள் அடித்து சூறையாடப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு நடந்த வன்கொடுமைகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 87 பேர் ஒரே இடத்துல பிணங்களாக அப்படியே குழி தோண்டி புதைச்சாங்க. அந்த சுச்சுவேஷனில் கூட பிரைம் மினிஸ்டர் மணிப்பூருக்கு போகாமல் இல்லாத ஒரு என்டிஏ கூட்டணியை கூட்டி அதுக்கு ஒரு டிஸ்கஷன் வந்து. இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை எங்களுடைய தேர்தல் அணுகுமுறை கிடையாது. கிட்டத்தட்ட 10 வருஷமாக மோடியுடைய ஆட்சி நாங்கள் எதிர்த்து களத்தில் நிற்கிறோம், மக்களோட பயணிக்கிறோம், எல்லா இடங்கள்லையுமே வந்து மக்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். ஐடியாலஜிக்கல் ஆஸ்பெக்டில் நாங்கள் விட்டு கொடுக்காம எங்களுடைய தகுதி பங்கீடு நாங்கள் வந்து ஒரு பார்கெயின் பண்ணி டிபேட் பண்ணி நாங்கள் வாங்குவோம். அதுக்கான எங்களுடைய இருக்கையை நாங்கள் தக்க வைப்போம். ஆனால் எங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் ஐடியாலஜியை காம்ப்ரமைஸ் பண்ணிப்போமா, சீட்டு கொடுக்கலன்னா வேற ஒரு கூட்டணிக்கு மாறுவோமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. எங்கள் தலைவர் இன்னைக்கு ரொம்ப துல்லியமாக தெரிவித்திருக்கிறார். என்னன்னா, இந்தியா கூட்டணியில தான் நாங்கள் பயணிப்போம், இந்தியா கூட்டணியில தான் நாங்கள் டிராவல் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாரு. இது இந்த டைம்ல இருக்கக்கூடிய நார்மல் டிஸ்கஷன் தான். ஏன்னா எங்களுக்கு எந்த விதமான மனக்கசப்பான ஒரு அனுபவம்லாம் ஒன்றும் திமுக கிட்ட கிடையாது. சுமூகமான முறையில் போயிருக்கு. திமுகவும் அப்படி எங்களை நடத்தலை. திமுகவும் உங்களுக்கு சீட்டு இவ்வளோ தான் கொடுக்க முடியும், சீட்டு இருந்தா இருங்க, எல்லாம் வெளியில போங்க அப்படின்லாம் எங்களுக்கு எந்த விதமான இது கம்பல்ஷன், எங்களுக்கு ஒரு அசௌகரியமான சுச்சுவேஷன் எங்களுக்கு அவங்க கிரியேட் பண்ணி கொடுக்கல. வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு உயர்மட்ட குழு கூட்டி இருக்கிறோம், அதில் ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் ஒரு நல்ல முடிவு எட்டப்படும், விரைவில் அறிவிப்போம். சரிங்க சார். விஜயகுமார் சார், நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப தெளிவாக மோசஸ் சார் சொல்லிட்டாரு. எங்களோட தலைவர் அவரோட கருத்துக்களில் வந்து ரொம்ப துல்லியமாக இருக்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு இங்கே. அதாவது எங்களுக்கு எவ்வளவு சீட்டு கிடைக்கும் அப்படின்றத தாண்டி இந்தியாவின் தேச நலன், அதை நோக்கி தான் எங்களுடைய தேர்தல் அணுகுமுறை இருக்கும் அப்படின்னு. அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில தான் இருக்கு அப்படின்னு. இந்த கருத்துக்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க அங்கிருந்து கிளம்புவாங்களா, வருவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்போட நீங்க இருக்கீங்களா? அதிமுக இருக்கா? முதல்ல ராஜ் டிவி நேயர்களுக்கும் நெறியாளரான உங்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் அன்பு வணக்கம். அதாவது வந்து நீண்ட நாள் கூட்டணியில இருக்கிறாங்க, நாங்க வந்துட்டு இந்திய கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்றவங்க அவங்களுடைய கூட்டணியை உறுதி செய்திருக்கணும். இது நாள் வரலையும் பாத்தீங்கன்னா உறுதி செய்யல. இன்று வரலையும் அது தொங்குகின்றது. அதாவது வந்து திமுகவுடைய இன்ஜின்ல இருந்து எத்தனை பெட்டிகள், ரயில் பெட்டிகள் வந்து கைண்டின் விழும்ன்றது இன்னும் 2-3 நாள்ல தெரிஞ்சு கொடுப்படுது. அதாவதுங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அபிலாஷைகள் உண்டு. ஏன்னா இதுல தவறு பண்ணிட்டா கடந்த 5 வருஷத்துக்கான தவறு ஆயிடும்.
அதனால தீர்க்கமாக அவங்க யோசிச்சு தான் ஒரு முடிவு எடுப்பாங்க எல்லா கூட்டணி கட்சிகளும். ஏன்னா அவங்க கட்சிக்கு அது அவங்களுக்கு பிளஸ் ஆகணும். எந்த கட்சியுமே இருக்கிற நிலையில இருக்க மாட்டாங்க. அதை விட ஒரு உயர்ந்த ஒரு அடுத்த படிக்கு போகணும்னு தான் ஆசைப்படுவாங்க எல்லா கட்சியும், தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் எல்லாம். ஆனா இவங்க திமுக பெரிய நன் போக்குல தான் இருக்கும். இந்த சீட்டு தான் கொடுப்பேன், இதுதான் அப்படின்ற நிலையில இருக்கவேன்னா இன்னும் அவங்களோட பெரிய கட்சியான ஏதாவது விடுதலை சிறுத்தைகளோ, மதிமுகவோ, காங்கிரஸ் கட்சியோ இதுவரையிலும் கூட்டணியில இறுதி செய்யல. இறுதி செய்யாம இழுத்து கொண்டே போகுது. இதுதான் காரணம். ரெண்டாவது அதிமுக தடுமாறுகிறதா, அதான் தேமுதிக வருமா, பாட்டாளி மக்கள் கட்சி வருமான்னு நீங்க தலைப்பு கொடுத்துருவீங்க. எங்க கட்சியில வலுவான ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு எங்கள் எடப்பாடியார் அவர்கள் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறாரு. எங்க கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் சென்று சந்திச்சு பேசின்னு இருக்கிறோம். நீங்களே பார்க்க போறீங்க. அதிமுக அமைக்கிற கூட்டணி தான் மெகா கூட்டணியா இருக்கும், வெற்றி கூட்டணியா இருக்குங்க. சரிங்க சார். இல்ல சார், மோசஸ் சார் ஒரு விஷயத்த தெளிவா சொன்னாரு. என்ன நடந்தாலும் இந்த சீட்டு கிடைக்காது, கொடுக்கல அப்படின்றதுக்காக எல்லாம் நாங்க கூட்டணியை விட்டு வரமாட்டோம். ஆனால் அதிமுக எது நடந்தாலும் தேமுதிக, பாமக எங்க கூட தான் இருக்கும் அப்படின்ற வார்த்தையை நீங்க தெளிவா சொல்ல முடியலையே. அம்மா அது கேளுங்கம்மா. நாங்க 2014லயே கூட்டணி இல்லாம தனிச்சு நின்று 2014 பாராளுமன்ற தேர்தலும் 2016 நடந்த சட்டமன்ற தேர்தலும் தனித்து நின்று ஜெயிச்ச வரலாறு அதிமுகவுக்கு உண்டு. 67 இன்றைய வரலை திமுக தனிச்சு நின்று ஜெயிச்சதாக நேற்றைய வரலாறும் இன்று இல்லை, இன்றைய வரலாறும் இல்லை, நாளை வரலாறும் இருக்க போறதில்ல. திமுக கூட்டணி பலத்தை மட்டுமே தான் நம்பி இருக்கிறது. நாங்கள் மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி மட்டும் தொண்டர்களையும் பொது மக்களையும் நம்பி நாங்கள் களத்திலே நிற்கிறோம். அதனால அதிமுக என்கின்றது நேற்று முந்தா நாள்ல கூட கருத்து கணிப்பெல்லாம் நீங்க பாருங்க, அதிக வாக்கு சதவீதம் வச்சிருக்கிற தமிழ்நாட்டில் உள்ள ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். இந்த கட்சியில இணையத்துக்கு நிறைய கட்சிகள் ஆர்வமா இருக்கிறாங்க. அதனாலதான் பேச்சுவார்த்தை எல்லாம் சுகமா போய் நிறைய கட்சிகளோட பட்டியல 1-2 சொல்லுங்களேன் சார். இல்ல அது சொல்றதுக்கு இல்ல, அது எங்களோட எடப்பாடியார் அவர்கள் தான் சொல்லணும். நான் ஒரு சாதாரண தொண்டன், நான் சொல்லிடக்கூடாது. எங்க எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, தேர்தல் தேதி அறிவிக்கட்டும், தேர்தல் தேதி அறிவித்த பிறகு எங்கள் கட்சியோடு யார் கூட்டணி என்பதை நாங்கள் வெளியிடுவோம் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி செய்வாரு. அதுக்கு முன்னாடியே அவர் 6 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, அதிமுக அணியில மிகப்பெரிய மெகா கூட்டணி அமையும்னாரு. அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் தான் இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. நான் என்ன சொல்றேங்க, எங்களை விட்டுருங்க, நாங்க புதுசா கட்டமைக்க போறோம் எங்களுடைய கூட்டணிய. வழக்கமா அதாவது 2019 தேர்தல்ல இருந்து கூட்டணி வச்சுட்டு இருக்கிற திமுக, நாங்கள் கொள்கை கூட்டணி, நாங்கள் அந்த கூட்டணியில் தான் சொல்ற திமுக இந்திய வரலையும் கூட்டணியை ஏன் உறுதி செய்ய முடியவில்லை என்ற கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் சொல்லுங்க. ஏன்னா அவர்கள் எல்லாம் மனக்கசப்பில் இருக்கிறாங்க. அவர்கள் இதுல காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அது பெரிய அண்ணன் போக்கு தான் திமுகவுடைய போக்கு. கூட்டணி கட்சிகளுக்கு உரிய ராஜ மரியாதை, அவர்களுக்கு உரிய மரியாதையும் அவர்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுகின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அவர்கள் அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் உணர்வார்கள். சரிங்க சார், கூட்டணியே வேணாம், நாங்க தனித்து நிப்போம்னு சொல்றீங்க. ஆனா கூட்டணி எல்லாம் வந்தா அவங்களுக்கு எல்லாம் ராஜ மரியாதை கொடுப்போம், அவங்களை நாங்க ரொம்ப மதிச்சு நடத்துவோம் அப்படின்னு இருக்கீங்க. நிச்சயமாக. சற்று முன்னதாக அரங்கிலே நம்முடன் இணைந்த மூத்த பத்திரிகையாளர் திரு VS ராமன் அவர்களை வரவேற்கிறேன். சார் வணக்கம் சார். நான் இவரை விஜயகிருஷ்ணா அவர்களை தான் கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் உங்களை நீங்க வந்த உடனே இவர் விஜயகுமார் சார் ஒன்று சொன்னார், கூட்டணியை நம்பி இருக்கும் திமுக, தொண்டர்களை நம்பி இருக்கும் அதிமுக, தனித்தே நிற்கின்ற பிஜேபி யாரை நம்பி எதை நம்பி இருக்கிறது? அதாவது காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சு தான். என்னதான் இருந்தாலும் காக்கை கருப்பாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளையை அது விட்டு கொடுக்காது. ஸோ அதே போல் விஜயகுமார் அண்ணன் அவருடைய கருத்துக்களை சொல்கிறாருன்னா அவருடைய கட்சியினுடைய அவர் சார்ந்த கட்சியினுடைய நிலைப்பாடை சொல்கிறாங்க. பட் அவர் என்னென்னா கலா யதார்த்தம் என்பது அவர் ஒரு குறிப்பிட்ட கல்படியில் போய் இன்றைக்குள்ள மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டிலேருந்து குளிச்சுக்கிட்டு வருவாங்க, குளிச்சுட்டு கல்படியில் நின்று அந்த ஜலத்தை தொட்டு அப்படியே தொட்டு போயிடுவாங்க. பட் அதுக்குள்ளே அவர் இறங்கி குளிச்சு அதில் என்ன இருக்குது என்பது அவர் பண்ணலை. பட் அவர் என்னென்னா ஜெயலலிதா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையாரும் உள்ள காலகட்டத்தில் உள்ள அதிமுகவுடைய கட்டமைப்பு இன்னும் உள்ளது என்ற ஒரு கற்பனை கோட்டையில் அவர் மிதக்கிறார். காரணம் என்னவென்றால் இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் காலமான பிறகு இந்த 2.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்களா, அவங்க EPS நம்பி இருக்காங்களா, இரட்டை இலையை நம்பி இருக்காங்களா? அதாவது
2.5 கோடி தொண்டர்னு இவங்க சொல்றாங்க. அப்ப திமுக எத்தனை கோடின்னு சொல்லுவோம்? இப்ப பிஜேபி 30% இன்னைக்கு சொல்லுது வந்து. அப்ப இப்படி ஆளாளா வாயில வந்து வாய் புளித்ததா மாங்காய் புளித்ததா மாறி மாறி இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போனீங்கன்னா 60 லட்சம் தொண்டர்கள் அப்ப வந்து எப்படி அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? உங்களுக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தை பல ஆண்டுகளுக்கு முன்னால தடை செய்யப்பட்ட ஒரு திரைப்படம் என்னன்னா பாருக்குள்ளே நல்ல நாடுன்னு ஒரு படம். அந்த படம் வெளியிலே வரல, அரசியல் ரீதியான அந்த படத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுல வந்து வாலி ஒரு பாட்டு எழுதுவாரு. ஆனா அந்த பாட்டு உங்க காதுக்குள்ள வந்துருச்சு. ஆமா, அது இன்னைக்கு உள்ள அரசியலுடைய சூழ்நிலைக்கு அன்னைக்கே வாலி எழுதிருக்காரு. என்னன்னா, ஓட்டு போடுங்க கொஞ்சம் பார்த்து போடுங்க, வெறும் பேச்சை கேட்டு போட்டு ஓட்டு நாட்டை கெடுக்குங்க, சேலை வேட்டி தந்து சிலர், இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதுதான் பண்றாங்க, சேலை வேட்டி தந்து சிலர் ஓட்டு சிலர் கேட்பாங்க, சிலர் தென்னங்கள்ளும் தந்து சிலர் ஓட்டு கேட்பாங்க, ஜாதி பேரை சொல்லுவாங்க, மதத்தை பேரை சொல்லுவாங்க, நீதி தேவன் கண்ணை கட்டி ஓட்டு கேட்பாங்க. அடுத்த வரி, கூட்டம் போட்டு பொய்ய சொன்னா நம்பிடாதீங்க, ஒரு குதிரை ஏறி குரங்கு வெறும் பேரம் பேசுங்க, ஆளுக்கு ஒரு வீடு 6 ஏக்கர் மேடு, வாய்ச்சவிடால் பேச்சுக்கு வாக்களிக்கலாமான்னு அந்த பாடல் வரிகள் இன்னைக்கு உள்ள தமிழ்நாட்டுடைய அரசியலில் 1967 பிறகு இன்னைக்கு வரைக்கும் திமுக அதிமுக என்பதுதான் மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்றது. இப்போ ஆட்சி வருகின்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 30 ஆண்டுகளில் இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலாக சரி, பார்லிமெண்ட் தேர்தலாக சரி, தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்ன, மதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன, கூட்டணிக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதே போல் மக்கள் நீதி மையம் அவர்களுக்கு ஒரு சீட்டு தருவேன்னு சொல்லி தான் திமுகவுடைய ஏற்பாடு. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தியினுடைய உத்தரவின் பேரில் தான் கமலஹாசன் அவர்கள் இந்தியாவில் டெல்லியில் வந்து ஜூடோ யாத்திரை கிளம்பி மிகப்பெரிய எழுச்சி பிஜேபி எதிர்ப்பாக ஒரு நிலைப்பாடை உருவாக்கினார். அப்புறம் இன்னைக்கு என்னன்னா கமலஹாசனுக்கு சீட் இல்லை என்ற நிலைப்பாடு திமுக நிலைப்பாடு. அப்போ அவர் எங்க கதவை தொட்டாரு? காங்கிரஸ் கட்சியில் போய் கதவை தட்டாரு. காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுதுன்னா, சரி தென் சென்னை இல்லாட்டா வட கோயம்புத்தூர் பார்லிமெண்ட் தொகுதியில் கொடுக்கலாம்னு ஒரு நிலைப்பாடில் இருக்குது. ஆனால் அவர் வந்து வெளிநாட்டில் உள்ள தன்னுடைய எல்லா ஷூட்டிங்லாம் விட்டுக்கிட்டு இன்னைக்கு இந்த தேர்தலுக்காக ஒரு சீட்டுக்காக நிற்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டோட யதார்த்த களம் என்னவென்னா, திமுக வந்து ஒரு விஷயம் தெளிவாக இருக்குது. என்ன விஷயம்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக 4ஆக பிரிந்தான ஒரு நிலைப்பாடு திமுகவுடைய மனநிலை. காரணம் என்றால் தென் மாவட்டத்தில் வந்து முக்குலத்தூர் சமுதாயத்தின் ஓட்டுகள் இல்லாமல் ஏடிஎம்கே ஜெயிக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் திமுக வந்து கன்னியாகுமரி மாவட்டம், தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாய ஓட்டுகளை தனக்குன்னு ஓட்டு வங்கியாக இப்போ இருக்கிற கரண்டில் இருக்கிற அமைச்சர்கள் மூலமாக கட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க. ஸோ தென் மாவட்டத்தில் திமுகவுக்கு ரூட்டு கிளியரான ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. பிஜேபி இப்போ திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியே பிஜேபி தான். என்ன காரணம்னா, பிஜேபியுடைய நிலைப்பாடு என்ன நிலைப்பாடுனா, 2019 பார்லிமெண்ட் தேர்தல் என்பது வேறு. ராகுல் காந்தி அவர்களிடம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்ன ஒரு நிலைப்பாடு என்னென்றால், கொடுக்குற சீட்டு 7 சீட்டை நீங்கள் வாங்கிட்டு போங்க, இதில் நீங்கள் ஜெயிக்க பாருங்கள், இந்த 7ல நீங்கள் ஜெயிக்க பாருங்கள். ஏன்னா காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்த எந்த எம்பிக்களும் தொகுதியில் ஒன்றும் பண்ணவும் இல்லை, பார்லிமெண்ட் தூங்கிட்டு தான் இருந்தீங்க. நாங்கள் ஆளுங்கட்சியில் நிலைப்பாடு இருக்கிறோம், எங்கள் கட்சியில் கட்டமைப்பு பக்காவாக இருக்குது, பணம் இருக்குது, பேரம் இருக்குது, எல்லாம் இருக்கிறது, சிறுபான்மை மக்களுடைய வாக்கு இருக்குது, தலித் மக்களுடைய வாக்குகள் இருக்குது, மூண்டையும் ஒருங்கிணைந்து மொத்தம் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம், ஜெயிச்சுட்டு போயிடுவோம், உங்களுக்கு கொடுக்கணும் கூட எங்களுக்கு அவசியம் கிடையாது. ஆனால் இந்தியா கூட்டணியில் அங்கே வைக்கிற ஒரே காரணத்தால் உங்களுக்கு நாங்கள் சீட்டை கொடுக்குறோம், 7 சீட்டு வாங்குங்க, முடிஞ்சால் ஜெயிங்க, இல்லாட்டா எதிர்கட்சிகள் அவங்க ஜெயிச்சுட்டு போட்டு நிலைப்பாடு காங்கிரஸ் நிலைப்பாடு. ஆனால் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு என்னென்றால், ஆரம்பத்தில் திமுக என்ன நினைச்சது, ஒரு சீட்டு தான் கொடுக்கணும்னு, அப்போ 2 கொடுக்கலாம், இப்போ 3 சீட்டு கேட்குறாங்க. அதே இதில் ஏடிஎம்கே எதிர் சந்தையில் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ மார்க்கெட்டெல்லாம் போதுங்களா, வாங்க தக்காளிக்கு 100 ரூபாய்க்கு 5 கிலோ 5 கிலோ 100 5 கிலோன்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் கொஞ்சம் தரம் குறைஞ்ச தக்காளி வச்சுக்கிட்டு 6 கிலோன்னு சொல்லும்போது சாமானிய மக்கள் கூட 6 கிலோக்கு தான் விரும்புவாங்க. அந்த தரம் குறைந்த தக்காளிக்கு போயிடுவாங்கன்றீங்க? இல்ல, தரம் குறைந்த இல்லை, கொஞ்சம் கம்மியான ரேட்டு, அது வந்து பெருசா ஊட்டச்சத்துல இருக்காது, ஊட்டச்சத்து உள்ள கம்பெனி தான். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் எப்படி இருந்தவனா இப்படி ஆகிவிட்டேன் நிலைப்பாடு போல இன்னைக்கு அதிமுக நிலைப்பாடுனா, நீங்க வாங்க நாங்கள் 7 தரோன்னு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7+1 என்றால் தேமுதிக குறைஞ்சாங்களா, எங்களுக்கு 7 கொடுங்கன்னு இன்னைக்கு டிமாண்ட் பண்றாங்க. பட் டிமாண்ட் நிலைப்பாடு இல்லாமல் பார்லிமெண்ட் தேர்தல் தேதி அறிவிச்சுட்டாங்களா, கம்பெனி மார்க்கெட் கூட ஆரம்பிக்கும். ஆனால் தேமுதிக தொடர்ந்து பார்த்தீங்களா பேராசைப்பட்டனால தான் அந்த கட்சி மிகப்பெரிய சரிவு நோக்கி சென்றது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மறைவை வெட்டி இன்னைக்கு தேமுதிகவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு சிம்டம்ஸ் இருக்குது. அந்த அனுதாப அலியை கொடுக்கிற சீட்டை வெற்றி பெற்றார்கள். அவங்க 6 சீட்டோ இல்லை 5 சீட்டு கேட்டாலும் அதில் 3 சீட்டு 2 சீட்டு பெற்றாலே மிகப்பெரிய வெற்றி. ஏனென்றால் எதிரிகள், அதாவது அதிமுகவை பற்றி திமுக பெருசாக நினைக்கவே இல்லைங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய தலைவலி என்னன்னா பிஜேபி நிலைப்பாடு தான். ஆனால் பிஜேபிக்கு இருக்கக்கூடிய அழுத்தம்,
பிஜேபி செய்யக்கூடிய இன்னைக்கு திமுகவுடைய ஊழல் பட்டியல், திமுக ஆட்சி நடக்கிற போதை பட்டியல், இந்த மாதிரி திமுக நடத்தக்கூடிய வாரிசு பட்டியல், இதெல்லாம் வச்சுதான் பிரதமர் சொல்றாரு 2024 பிறகு திமுக கட்சியே இருக்காது. சரிங்க சார். இந்த ஆட்சி வந்து ஒழிக்கப்படும். காரணம் என்ன? மக்கள் மத்தியில் இது ஊழலுக்கென்றே ஒரு ஏற்பாடு செய்த ஒரு கட்சி, இது மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு நிலைப்பாடை சொல்றாங்க. அப்ப அதிமுக அதனாலதான் பிரதமர் மோடி அவர்கள் ஜெயலலிதா போன்ற ஆட்சி தருவோம், எம்ஜிஆர் போன்ற ஆட்சி தருவோம் சொல்லுகிறார், எடப்பாடி போன்ற ஆட்சி தருவோம் சொல்லவில்லை. அதே திமுக நாங்கள் கலைஞர் போன்ற ஆட்சி தருவோம் என்று சொல்லவில்லை. ஆகவே தமிழ்நாட்டினுடைய ஏதாத்த நிலைமை என்று இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க திமுக கூட்டணி தங்களுக்கு சாதகமான ஒரு நிலைமையை எடுத்துச் செல்கின்றது மக்கள் மத்தியில். அதனால்தான் திமுக வந்து பிஜேபி கொடுக்கக்கூடிய கவுண்டர் நெருக்கடியை எப்படியாவது ஒரு நாளொரு மேனியும் பொழுது அப்படியே ஒவ்வொரு நாளையும் அப்படியே பொழுது போன அப்படியே 4 நாள் கடிச்சு தேர்தல் வரைக்கும் இப்படியே ஓட்டிட்டு போயிடலான்னு திமுக மனநிலை. ஆனால் அண்ணன் எடப்பாடியை பொறுத்தவரையிலும் பிஜேபியை நம்பினார். திடீர்னு வந்து 2026 தேர்தலில் பிஜேபி தனியாக நிற்கும், நாங்கள் தான் முதலமைச்சராக சொல்லி இந்த நிலைப்பாடு வரும்போது அவங்களுக்குள்ள பிரிஞ்சு வந்திருக்காங்க. சரிங்க சார். விஜயகுமார் சார், குறுக்கிட்டு உங்களோட கருத்தை பதிவு செய்ய வந்தீங்க. நான் இவர் விஜய் கிருஷ்ணா அவரோட கருத்தை கேட்டு வரேன். ராமன் சார், உங்ககிட்ட நான் பிஜேபியோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு தான் கேட்டேன். ஆனால் மிகவும் தெளிவாக திமுக நிலைப்பாடு, அதிமுக நிலைப்பாடு, அதுக்கப்புறம் காங்கிரஸோட நிலைப்பாடு, தேமுதிக நிலைப்பாடு, பாமக நிலைப்பாடு எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லி திமுகவிற்கு மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கிறது பிஜேபி அப்படின்னு சொல்லி முடிச்சிங்க. அந்த அழுத்தம் என்னன்றதை விஜய் கிருஷ்ணாவோட கருத்துக்களுக்கு பிறகு திரும்ப உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். விஜய் கிருஷ்ணா, நீங்கள் சொல்லுங்கள், மிகப்பெரிய மனக்கசப்பில் இருக்கிறதா எல்லாருமே ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்படி என்ன மனக்கசப்பு உங்களுக்கு? முதல்ல எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மனக்கசப்புன்றது வெறும் வதந்தி. இதுக்கு முன்னாடி கூட ஒரு மீட்டிங்கில் எங்களுடைய மாநில தலைவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் நல்ல கூட்டணி இருக்குது. இது வெறும் தேர்தல் கூட்டணி அல்ல, இது வந்து ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி. இன்று ஜனநாயகம், டெமோக்ரஸி இஸ் அண்டர் ப்ரூட்டல் அட்டாக். அவர் சுமன் சி ராமன் பேசும்போது சொன்னார், மத்திய அரசு பல வகையில் அழுத்தம் கொடுக்குது. எந்த வகையில் அழுத்தம் கொடுக்குது அதை தான் நாங்கள் கேட்குறோம். அண்டர்மைனிங் த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நீங்கள் வந்து இடி, ஐடி மூலம் யார் யாரெல்லாம் உங்களுக்கு எதிரான கருத்துக்களை நிலைப்பாட்டை எடுக்கிறாங்களோ நீங்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸை வச்சு அழுத்தம் கொடுக்குறீங்க. என்னன்னு எங்கள் எம்பிஸ் பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்கிறேன். இது முழுக்க நான் ஏற்க முடியாத கருத்து. எங்களோட எம்பிஸ் எல்லாருமே அவங்க தொகுதியில் எவ்ரிபடி ஹாஸ் தேர் ஓன் ட்ராக் ரெக்கார்ட். எல்லாரும் அவங்கவுங்க ட்ராக் ரெக்கார்டு வச்சுருக்காங்க. இப்போ எங்கள் எம்பிங்க அவங்கவுங்க மாவட்டத்தில் மெடிக்கல் காலேஜஸ் வர வச்சுருக்காங்க, மெட்ரோ எக்ஸ்டென்ஷனுக்கு போராட்டியிருக்காங்க, எய்ம்ஸ் எங்கே என்று கேட்டிருக்காங்க. அதனால் எங்கள் எம்பிகள் இன்னொன்று பல்வேறு எக்ஸ்டர்னல் ஆஃபீஸ் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஓகே சார். ஆனால் வந்து எப்படின்னா, இப்போ 2 முறை வெற்றி கண்டு திரும்ப 3ஆவதும் நாங்களே வருவோம் என்று பிஜேபி சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் 3 முறை வெற்றி கண்ட ஒரு இயக்கம் காங்கிரஸோட ஒரு இயக்கம். நீங்கள் இந்த நேரத்தில் மக்கள் கிட்ட நேரடியாக போய் சேர முடியலையா? இவ்வளோ ஒரு ட்ராக் ரெக்கார்டு உங்ககிட்ட தான் இருக்குது, மக்கள் கிட்ட அந்த ரெக்கார்டு இருக்கா இல்லையா? இல்லை, மக்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் ஒரு உதாரணத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ராகுல் காந்தி, எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் யாத்திரை போகும்போது பிஜேபி கொடியை வச்சுட்டு பிஜேபி வாழ்க, ஜெய் ஸ்ரீராம் வாழ்கன்னு சொன்னவங்க அவங்கள போய் ஒரு டைரெக்டாக அப்ரோச் பண்ணுறாரு. அவர் சொன்ன மாதிரி நஃப்ரத் கி பசார், வெறுப்பு அரசியல் நடக்கிற இடத்துல அன்பை விதைக்கிறார் அவர். அதுக்கு அந்த மக்கள் அவரை வெறுக்கல, அவங்க டபுள் அன்பு கொடுத்து ரிசீவ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பல எவிடன்ஸ் இருக்குது. இது சரிங்களா? நீங்கள் யூடியூப்ல பல இடங்கள்ல செக் பண்ணி பார்க்கலாம். மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது காங்கிரஸ். மக்கள் வந்து வேலையின்மை, சரிங்களா, வேலையின்மை, வறுமை, நிதியாக கூட நிறைய ரிப்போர்ட் செல்ஃப் கான்ட்ராடிக்ஷனாக இருக்குது. வேலையின்மை, அதுக்கப்புறமேட்டு இந்த எல்லா பட்டியலும் உங்ககிட்ட இருக்கு. ஆனா விஜயதாரணி இந்த பட்டியலெல்லாம் காமிச்சிட்டு தான் அவங்க பிஜேபி பக்கம் பெண்களுக்கு ஒரு சமமான வாய்ப்பு கொடுக்கப்படுவதில்லை, மரியாதை கொடுக்கப்படுவதில்லைன்னு 3 முறை ஹேட்ரிக் வெற்றி கண்ட ஒரு உறுப்பினரே இப்படி சொல்றாங்கன்னா அப்ப மக்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? இல்லை, இது முழுக்க ஏற்றுக்க முடியாத கருத்து. சரிங்களா? காங்கிரஸ் பெண்களுக்கு, ஒரு நிமிஷம் சார், அவரோட கருத்தை முடிச்சு. காங்கிரஸ் பெண்களுக்கு அதிமுக்கியத்துவம் கொடுக்குற கட்சி. இதை வந்து அரசியல் ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் பெண்களின் முன்னேற்றத்துக்கு பல பாலிசிஸ், பல விஷயங்களை செஞ்ச கட்சி. நம்ம நண்பர் பேசும்போது சொன்னார், பெண்களை பற்றி அக்கறைப்படுறவங்க மணிப்பூரில் என்னென்ன நடந்தது, பெண்களுக்கு எதிரான என்னென்ன வன்கொடுமைகள் நடந்ததுன்னு உலகத்துக்கே தெரியும். அந்த கட்சியில் அவங்க சேரலாமா? பெண்களுக்குன்னு சொல்கிறவங்க, பெண்களோட உரிமையை பற்றி பேசுகிறவங்க, பெண்களுக்கு என்ன அநியாயம் நடந்ததாங்க இது எல்லாருக்குமே பட்டவர்த்தனமாக தெரியும். அந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்க போய் சேரலாமா? ஏன் பெண்களுக்கு வந்து எங்கள் கட்சியிலே பெண் எம்பி ஒருத்தவங்க இருக்காங்க,
பெண்களுக்குன்னு எல்லா இடங்கள்லையும் இப்போ எங்கள் கட்சி ராய்ப்பூரில் நடந்த செஷனில் பெண்களுக்கு அவங்களுக்கான எலக்ட்ரால் ரீதியாகவும் சரி அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல உமன் ரிசர்வேஷன் பில்லை ப்ரொப்போஸ் பண்ணது எந்த பார்ட்டி? உமன் ரிசர்வேஷன் பில்லுக்கு ப்ரொப்போஸ் பண்ணது எங்கள் பார்ட்டி தான். அப்புறம் அவங்க பெண்களுக்கு எங்கள் கட்சி செய்யலைன்னா வேறு எந்த கட்சி பெண்களுக்கு செஞ்சது? சரிங்க சார். விஜயகுமார் சார், நீங்க அப்பவே குறுக்கிட்டு ராமன் சாருக்கு ஒரு பதில் கொடுக்க விரும்புனீங்க, அந்த பதில சொல்லுங்க. அவரு ஒரு பாட்டு பாடினாரு. ஆமாங்க சார். அந்த பாட்டு வந்து அப்படியே 100% யாருக்கு பொருந்தும்னா இன்று இருக்கிற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் பொருந்தும். இல்ல குறிப்பிட்டு ஏதாவது ஒரு வரிகள் பொருந்துமா இல்ல மொத்த பாடலே பொருந்துமா? அந்த பாட்டு அவருக்கு தாங்க பொருந்தும். அவர்தான் வாயில வளர்த்துட்டார். எல்லோரும் தாங்க மாட்டார் எடப்பாடி அண்ணன் எப்படி தவழ்ந்து வந்தார் குறுக்கிட கூடாது. நான் பேசும்போது அவர் குறுக்கிட்டு பண்றாரு. அதாவது வந்து அவர் பேசும்போது நான் குறுக்கிட்டு பண்றேனா, அதனால அவர் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். ராமன் சார், நீங்க வந்துட்டு மேற்கோள் பாடல் ஒன்றை எடுத்து கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். இல்ல எனக்கு வேணாம். அவர் வந்து விவாதத்துக்குன்னு வரணுமே தவிர அவர் பின்னணி பாடகரா போயிட்டு ஏதாவது இசையமைப்பாளர்கிட்ட வாய்ப்பு கேட்டாலும் ஒரு நல்ல பின்னணி பாடகர் தமிழ்நாட்டுல கிடைப்பாரு. இது விவாதம், இது கருத்துக்கள் மோதுகின்ற இடம், தன்னுடைய கட்சி கொள்கைகளை மக்களுக்கு விளக்குகின்ற இடம். இந்த இடத்துல போயிட்டு பாட்டு பாடிக்கிட்டு நேரத்தை வீணாக்க கூடாது. இருந்தாலும் அவர் பாடினாரா, அந்த பாட்டுக்கு அப்படியே பொறுத்து நரேந்திர மோடி அவர்கள் தான். காரணத்தை சொல்றேன் கேளுங்க. அவர் தான் சொன்னாரு, அதாவது கருப்பு பணத்தை நான் வந்து மீட் எடுத்துட்டு வந்து கொடுப்பேன்னாரு. சுவிஸ் வங்கியில இருக்கிற பணத்தை, இந்தியர்கள் பணத்தை மீட் பண்ணு சொல்லி சொன்னாரு. எல்லாத்தையும் சொன்னாரு. சொன்னவர் செய்துட்டாரா? வேலை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இளைஞர்களுக்கு வேலை வாங்கி தருவேன்னாரு. வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாரா? எதையுமே செய்யலையா அவரு? அவரு தான் வந்துட்டு போட்டோ ஷூட் நடத்துறாரு, கேமரா நடிக்கிறாரு. அவரோட கருத்துக்களை முடியட்டும், அதுக்கப்புறம் நீங்க உங்க கருத்து மோதல்கள். அதாவது இவர் வந்து நீங்க கேட்ட கேள்வி என்ன கேள்வி, அவர் என்ன பதில் சொன்னாரு? அதாவது பிஜேபி கூட்டணியில என்ன நிலையை எடுத்திருக்கு தமிழ்நாட்டுன்றது நீங்க கேள்வி. அதை விட்டுவிட்டு எடப்பாடியா இருக்கு எங்க கட்சி, அது எங்க கட்சி வலுவா இருக்குது, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து தொண்டர்கள் எல்லாம் நாங்க இருக்கிறோங்க, நாங்க எங்க கட்சி கூட்டணி நாங்க பாத்துக்கிறோம். அது நீங்க சொல்லாதீங்க. உங்க கட்சி என்ன பண்ண போகுது நீங்க பாருங்க. நீங்க தான் ஏக்நாத் சிண்டேவை உருவாக்க முயற்சி பண்ணீங்க. அவங்க ஒண்ணுத்துக்குமே உதவாதவங்க. அவங்க கூட யாருமே இல்ல. அவங்களோட பேச்சை நம்பி வந்தாங்க. இன்னைக்கு நடு தெருவுல நாளானான்னு நிக்கிறாங்க. அவங்க இதெல்லாம் எங்க கிட்ட சேர்க்காதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க. எங்களுடைய எடப்பாடியாருடைய தலைமையில நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை அனைத்து கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தின்னு இருக்கிறோம். மிக வலுவான கூட்டணி, மெகா கூட்டணி, வெற்றி கூட்டணி அமைய போகுது. அந்த மாதிரி பேசுங்கன்னா நீங்க அதை விட்டுட்டு வந்து உட்காந்துங்கன்னு பாட்டை பாடிங்கன்னு இது பண்ணுங்கன்னு இருக்கிறதுக்கு இதுவா இருக்கிறீங்க. சொல்லுங்க பாப்பா ராமன் சார். ஸோ உங்களுக்கு தேவையான கருத்துக்களை வந்து அவர் பாடல்கள் மூலமாவே உங்களுக்கு கொடுத்திருந்தாரு, உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தான் எடுத்து கொடுத்திருந்தாரு. ராமன் சார், நீங்க சொல்லுங்க. திரும்பவும் அதே இதுல தான் வரேன். பிஜேபி எந்த நிலைப்பாடில் இருக்கிறது? ஏற்கனவே கூட்டணியில் இருந்த சில கட்சிகள் அந்த கூட்டணியை விட்டு விலகி கொண்டிருக்கிறது, வெளியே இருந்த கட்சிகள் உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பிஜேபியோட இருக்கிற கட்சிகள் என்ன? பிஜேபியுடன் நீங்கள் பிரதமர் 4ஆம் தேதி சென்னைக்கு வராங்க. அன்னைக்கு நீங்க பாருங்க என்ன நிலைப்பாடுன்னு வந்து. இதேதான் போன வாரம் கூட சொன்னீங்க சார். அவரோட வருகை போது சில பல கட்சிகள் ஒன்று சேர்வார்கள், நிறைய சர்ப்ரைசஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு. எல்லா விஷயத்திலும் ஒரு கால நேரம் வேணும்ல. கால நேரம், ராகு காலம், யமகண்டம்லாம் பார்க்குறாங்க. இந்தியாவில் ராகு கேது என்பது கம்யூனிஸ்ட் கட்சி. ஸோ அது மாதிரி ஏன்னா அவங்களுக்கு இடம் கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஆலந்தே பாருங்கள், போலந்தே பாருங்கள், பின்லாந்தே பாருங்கள். அந்த ராகு காலம் அப்படின்றது வந்து இந்த எண்மண் எண் மக்கள் அதனோட நிறைவு நேரத்தை சொல்றீங்களா? அப்படி கிடையாது, அது நல்ல நேரம். அது நல்ல நேரத்தில் தான் வந்து தான் என்னதான் சார், நேரம்ன்றது ஒண்ணுதான், ராகு காலம்ன்றது எல்லாருக்கும் ஒண்ணுதான். திராவிட கட்சிகள் என்ன நினைச்சாங்கன்னா பல்லடத்தில் அந்த கூட்டம் மிகப்பெரிய வெற்றியாக அமையாது. ஆகவே திராவிடம் என்ன நினைச்சாங்கன்னா வந்து பல்வேறு, ஆனால் அதே நேரத்தில் அந்த பல்லடம் வெற்றி கூட்டமான அந்த நிகழ்ச்சி திராவிட கட்சிகளுக்கே பால் ஊத்திட்டுது. ஸோ அதனால அந்த நிலைப்பாடில் வந்து அண்ணன் விஜயகுமார் எப்பவுமே எல்லா இதில் எங்களோட ஒரே இடத்துல வருவார். அவர் கொஞ்சம் ஆதங்கமாக தான் பேசுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் மைனூட்டான கேள்விப்பட்டால் எங்கள் தலைமை தான் முடிவெடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதிமுக பொறுத்தவரைக்கும் இந்த தேர்தலோடு அவருடைய எண்டு கார்டு போட்டுருவாங்க. காரணம் என்ன, பிரதமர் ஏற்கனவே சொல்லிருக்காரு. அவர் எங்கே பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா திமுகவுடைய நிலைப்பை தான் அவர் சுட்டி காட்டுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி மீது சொல்லலா தூரங்கள் இருக்கின்றன. அதனால தான் அந்த 90% அந்த பல்லடம் கூட்டத்திற்கு வந்தவர்கள் வந்து அந்த சுற்றுவட்டார மாவட்டத்தில் இறந்த வட மாநில தொழிலாளர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்களோ எதிர்கட்சிகள். நீங்க எப்படி சொல்றீங்களே,
அண்ணா தமிழ்நாட்டில் போடக்கூடிய எந்த கட்சி கூட்டத்திலும் பாருங்க சார் இல்ல, முதல்ல இல்லைங்க. இந்த அப்படி 90% பத்தி கிடையாதுங்க. சொல்லுங்க சார் நீங்க. அதாவது கட்சிக்காரங்க வராங்க, தொண்டர்கள் வராங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் நடத்தக்கூடிய மாநாடு பொதுக்கூட்டத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கட்சிக்காரங்க கொஞ்சம் பேர் வருவாங்க. அதுக்கு பிறகு அந்தந்த வட்டச் செயலர்கள், பகுதிச் செயலர்கள், ஒன்றிய செயலர்கள், மாவட்ட செயலர்கள், நாச்சே பூச்சே பாச்சே இவங்களெல்லாம் கொடுத்துட்டு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள்லாம் வேனில் ஆளை கூட்டு வரும்போது மகளிர் குழுக்கள் இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கு 500 300 ஆம்பளை இருந்தால் கோட்டர் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து அப்படி கூட்டு வராங்க. இப்போ வந்தவங்க எப்படி எங்க இவர்களெல்லாம் இருந்தாங்க? சுதேசி சிந்தனையாளர்கள், தேச பக்தர்கள், தேசமும் தெய்வீகம் எனது 2 கண்கள் என்று சொன்ன முத்துராலிங்கத்தேவருடைய கொள்கை பின்பற்றி தேசத்தினோட பாரத மாதாக்கு ஜெய் என்று கோஷமிட்ட தவிர டாஸ்மார்க்குக்கும் கோட்டர் மார்க்குக்கும் அவங்க ஜெய் என்று சொல்லவில்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இன்னைக்கு விடுதலை சிறுத்தையும் காங்கிரஸ் கட்சியும் திமுக மேல் ஏன் அதிருப்தியில் உள்ளார்கள் என்றால் எதிரில் உள்ள அந்த மார்க்கெட் கொஞ்சம் ஒரு நல்லா தான் இருக்குது. அப்படியே இருங்க சார். அப்படியே அந்த அதிருப்தி ஏன் சார் மார்க்கெட் டல்லா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த அதிருப்தி வந்தது? எவ்வளவு பெரிய ஆதங்கத்தை வெளியிடுகிறார் ராமன் சார் அவர்கள்? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது மேடம். இப்போ இவர் சொல்கிறார்ல, இது சுதேசி கூட்டம்னு சொல்கிறார்ல, நம்ம நிறைய வீடியோவில் பார்த்தோம். வாட்ஸ்அப்பில் வந்த வீடியோ, யூடியூப்பில் நியூஸில் வந்த வீடியோ பார்த்தோம். கூட்டின்னு போனவங்க பிஜேபிக்காரங்க காசு கொடுக்கல, பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற வீடியோலாம் நிறைய வந்தது பார்த்தோம். முதல்ல இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியை கேட்குறீங்க, ஏன் நீங்கள் எதை சொல்லி வாக்கு கேட்பீங்க, மக்கள்கிட்ட எப்படி போய் அணுகுவீங்கன்னு நீங்கள் கிட்ட கேட்குறீங்கன்னா நாங்கள் சொல்லுவோம், பிஜேபி கொடுத்த வாக்குறுதிங்க ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவோன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு இங்கே அதிகரிச்சு தான் இருக்குன்னு சொல்லுவோம். ஜிடிபி அகல பாதாளத்தில் போயிடுச்சுன்னு சொல்லுவோம். அன்எம்ப்ளாய்மெண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லுவோம். இங்கே இருக்கக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் டேட்டா சொல்லுவோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குறிப்பாக உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நீதிபதிக்கே பாதுகாப்பு இல்லை. ஒலிம்பிக்கில் தங்க பதக்கம் வாங்கினவங்க அவங்களுடைய பதக்கங்களை ரோட்டில் வீசிட்டு போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. ராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பார்லிமெண்ட்டுக்கே பாதுகாப்பு இல்லை. உங்கள் கண்ட்ரோலில் உள்துறை அமைச்சகத்தின் உள்ளே இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் சில விஷயங்களை சொல்லுவோம். இப்போ தமிழ்நாட்டுக்கு இவங்க எய்ம்ஸ் கட்டம் உருவாக்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இன்னும் அப்படியே நிற்கிறது ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி திறந்த 5 எய்ம்ஸை திருப்பியும் போயிட்டு மோடி போய் ரீஓப்பன் பண்ணியிருக்கிறார். இந்த மாதிரி சில விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு நாங்கள் வாக்கு கேட்போம். எங்ககிட்ட சில இன்ஃபர்மேஷன் இருக்குது. பிஜேபி தமிழ்நாட்டில் எதை சொல்லி வாக்கு கேட்கும்? நான் உங்ககிட்ட இருந்து இவ்வளோ நாங்கள் எங்களுக்கு வருவாய் கிடைச்சிருக்குங்க, உங்ககிட்ட இருந்து இன்கம் இவ்வளோ வந்திருக்கு, எங்ககிட்ட நாங்கள் உங்களுக்கு பிரித்து கொடுக்கும்போது இவ்வளோ கொடுத்துருக்குறோம் பாருங்க, நீட்டுக்கு நாங்கள் விலக்கு கொடுத்துருக்குறோம், இப்படி ஏதாவது அவங்க சொல்லி தமிழ்நாடு மக்கள்கிட்ட வாக்கு கேட்க முடியுமா? எல்லா இடங்களுமே தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கு. சரி, மற்ற மாநிலங்களை உதாரணத்திற்கு காட்டிங்க பாருங்க. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் பெஸ்டா இருக்கு பாருங்க. குஜராத்தை பாருங்க, பெஸ்டா இருக்குங்க. இதை பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் காட்ட முடியும்னு பார்த்தா அதுவும் கிடையாது. குஜராத்தில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பள்ளிகள் ஒரே ஒரு சிங்கிள் ரூம்ல இயங்குது. கிட்டத்தட்ட 16,000க்கும் மேற்பட்ட ஸ்கூல்ஸ்ல ஒரே ஒரு டீச்சர் தான், ஒரே ஒரு டீச்சரோட தான் இயங்குறாங்க. உத்தரப்பிரதேசில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மெட்ரோ ரயில் நிலையங்களில் ட்ரிங்க்ஸ் விற்கிறாங்க. உத்தரப்பிரதேசில் 6 மணிக்கு மேலே பெண்களுக்கு, அதாவது பெண் பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் போடுறாங்க. இங்கே நம்ம பெண் பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு ஏகப்பட்ட சலுகைகளை கொடுக்குறோம். ஆனால் அங்கே உத்தரப்பிரதேசில் என்ன நடக்குது, அப்படியே டபுள் இன்ஜின் சர்க்கார். நான் சொல்றது உத்தரப்பிரதேஷ் டபுள் இன்ஜின் சர்க்கார், குஜராத் டபுள் இன்ஜின் சர்க்கார். ஆனால் அங்கே இருக்கிறது என்ன, ஒன்றும் கிடையாது. இப்போ அதை சொல்லி வாக்கு கேட்க முடியாது தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட. பாருங்க, நாங்கள் பெஸ்ட்டான ஆட்சியை கொடுத்துன்னு சொல்ல முடியாது. அப்போ பிஜேபிக்கு இருக்கிற வாய்ப்பு என்ன, ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. என்னன்னா, இறந்த தலைவர்களை, அவங்களுக்கு உரிமை இல்லாத இறந்த தலைவர்களை திருடுறது தான் இவங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. சரிங்க. இவங்க போயிட்டு, அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2016 மோடி இங்க ஓசூர் கூட்டத்துக்கு வந்திருக்கும் போது மறைந்த செல்வி ஜெயலலிதா அவங்களை எப்படி நம்ம விமர்சிச்சாங்க, ஏடிஎம்கே ஆட்சி ஒரு ஊழலுக்கு பேர் போன ஆட்சின்னு சொல்லி விமர்சிச்சாங்க. இப்போ மோடி வந்திருக்கும் போது என்ன சொல்றாரு, அந்த அம்மா ஒரு தவ வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. இவங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் அந்த அம்மா ஊழல் வழக்கில் உள்ள போனாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். 2016 செல்வி ஜெயலலிதா மீது இந்த மாதிரியான அக்யூசேஷன்லாம் வச்சுட்டு இப்போ அந்த அம்மா தவ வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க. இவங்க நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன், நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல. இப்போ இவங்க அண்ணாமலை அந்த யாத்திரை போனாரு பாத்தீங்களா, அப்ப என்ன சொல்லி ஆரம்பிச்சாரு, என் மண் என் மக்கள், அந்த அது பேர் கூட ஞாபகம் இல்லைங்க, நீங்க சொன்னதுனால ஞாபகம் வந்தது. இப்ப என்னன்னா, திராவிட கட்சிகளுக்கு வாக்களிப்பது என்பது குப்பைக்கு சமன்னாரு. இங்க ஒரு திராவிட கட்சி இந்த நெருடலான வாக்குறுதிகள்லாம் என்ன அப்படின்றது ராமன் சார் நீங்க சொல்லுங்க. மனக்கசப்பில் இருப்பதாக சொல்லப்படுகின்ற காங்கிரஸாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் சரி, எழுப்புகின்ற கேள்வி ஒன்றே ஒன்றுதான். பாஜக தமிழகத்திற்கு எதுவுமே செய்யவில்லை. சரி, நாட்டிற்கு எதுவும் செய்தார்களா? இல்லை. ஆனால் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் கூட சொல்லிக் கொள்ளும்படியான வளர்ச்சி திட்டங்கள் இல்லை என்று சொன்ன மாசஸ் அவர்களுடைய கருத்துக்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் ஊரக வளர்ச்சி, இந்த ஊராட்சி மன்றங்களிலிருந்து 1 கோடிக்கு மேலே இலவசமாக குடிநீர் இணைப்பு வழங்கியிருக்கோம். 40 லட்சத்துக்கு மேலே சிலிண்டர் இணைப்பு கொடுத்துருக்கோம்.
இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள், மருத்துவக் கல்லூரிகள், தேசிய நெடுஞ்சாலைகள், இது மாதிரி நிறைய எண்ணற்ற திட்டங்கள் வந்து மிகப்பெரிய ஸ்மார்ட் சிட்டி, அம்ருத் திட்டம், மக்கிய குப்பை, மக்காத குப்பைகளை தரம் பிரிக்கிறது, முழு ஆரோக்கியமான அனிமேட்டட் ஸ்டாப்ஸ் பிரச்சாரங்கள், இதெல்லாம் வந்து இந்தியாவுடைய மிகப்பெரியதுங்க. இது வந்து உலக நாட்டு தலைவர்களே பாராட்டுறாங்க. அப்படி போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திமுக கூட்டணியில் இருக்கவர்களுக்கும் பிஜேபியை அட்டாக் செய்தால் தான் அவங்க அங்கே நிற்க முடியும். அண்ணன் விடுதலை சிறுத்தை தலைவர் மீண்டும் சிதம்பரம் தொகுதியில் நிற்கின்றார் என்று சொல்கிறாங்க. சிதம்பரம் தொகுதியில் நான் சொல்லுகின்றேன், சிதம்பரம் தொகுதியில் இப்போ அவர் சொல்கிறாரு, இந்த நிலைப்பாடை இந்துத்துவா என்ற நிலைப்பாடை எதிர்த்து அங்கே நான் பிரச்சாரம் செய்ய முடியுமா? முடியாது. இந்தியாவை பொறுத்தவரையும் பெரும்பான்மை மக்களுடைய இன்றைய பாதுகாப்பு நிலைப்பாடு என்றால் பாரதிய ஜனதா கட்சி தான். காரணம் என்றால் காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலோடு பிஜேபி வரப்படக்கூடாது என்ற நிலைப்பாடு காரணம். அவர்களுக்கு உறுதுணையாக ஹிண்டன்பர்க், பிபிசி மிஷினரி, ஐரோப்பிய மிஷினரிகள் வைத்து தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய அரசியல் எழுச்சியை கொண்டு வந்து பிஜேபியை டோட்டலாகவே ஒழித்து கட்டணும் பார்த்தாங்க. ஆனால் காலம் நினைத்தது ஐஎன்டிஏ என்ற போலி கூட்டணி இன்றைக்கி செல்லா காசு செல்லியாக ஆகிவிட்டது. ஐஎன்டிஏ கூட்டணி இன்று ஒரே தலைமை யாருன்னா திமுக மட்டும்தான் அங்கே இருக்குது. அந்த கம்பெனியில் யாருமே கிடையாது. எல்லாரும் கலந்து தனித்தனியாக தண்டவாளம் எப்படி அந்த தனித்தனியாக இதாகுமோ அந்த மாதிரி நிலைப்பாடு உருவாகி போச்சு. ஐஎன்டிஏ கூட்டணியில் மிகப்பெரிய சுனாமி ஆகி போச்சு. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இல்லை, இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சி வர வேண்டும் நிலைப்பாடு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் மத்திய அரசுடைய எந்த திட்டமாக இருந்தாலும் இவர்கள் அதை வந்து ஊடகத்தின் மூலமாகவும் பிரிண்ட் மீடியா, விசில் மீடியாவுடைய தன்னுடைய அந்த செல்வாக்கை வைத்துக்கொண்டு மறைத்துக் கொள்கின்றன. இதைத்தான் பிரதமர் சொல்கிறாரு. இன்றைக்கி ராக்கெட் விவகாரத்தில் குலசேரிப்பட்டத்தில் என்ன எவ்வளோ பெரிய எழுச்சி பெற்றது. இதே ராக்கெட் திட்டம் கலைஞர் முதலமைச்சர் அந்த இடத்துல வந்தது. ஆனால் அதை அவாய்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆகின்ற போது ராக்கெட் அந்த இடத்துல வைக்கிறதுக்காக துறை சம்பந்தமான அதிகாரிகள் வருகின்ற போது அண்ணாதுரை அவர்களுக்கு தோள்பட்டை வலி என்று தன்னுடைய அமைச்சரவையில் இருந்த மதியழகனை அனுப்புகிறார்கள். மதியழகன் அவர்கள் போதையில் சென்றதாக அண்ணாமலை அறிக்கை கொடுத்துருக்காரு. அந்த நேரத்தில் வந்து மொழியும் தெரியாமல் பேசவும் தெரியாமல் இவங்க சரியான சப்ஜெக்டும் போடாமல் அந்த திட்டம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்படி இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு மத்திய அரசு எவ்வளோ செலப்படுகின்றது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்னென்னா தென் மாவட்டத்தை பொறுத்தவரையும் திமுக என்ன நினைக்கின்றா, ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் பிராய்லர் தண்ணி மாதிரி கதம் என்று வைத்துக் கொண்டால் நமக்கு எல்லா ஓட்டும் வாங்கலாம், அவர்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து விடக்கூடாது. ஏன்னா கலைஞருடைய வசனம் PS வீரப்பாச்சலர், மக்கள் சிந்தித்து விட்டார்கள், நாடு முழுவதும் சாராய கடையை திறந்து வையுங்கள், மக்கள் அதிலே மூழ்கட்டும் என்று வசனத்தை போல இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய இது ஒரு ஆணிம்பு பூமி. ஆனால் என்ன பண்ணுறாங்க, பெரியாரையும் அண்ணாவையும் கொண்டு வச்சு கால்டுவெல் போட்ட அந்த விசவதையை எடுத்து தூவி இதை வச்சு அரசியல் பண்ணக்கூடியவர்களுக்கு நாடை பெற்று நாட்டு பாடுபட்ட சுதந்திரத்தை போட்ட தலைவர்கள், நாயன்மார்கள், சுந்தரர்கள் போன்ற மிகப்பெரிய ஞானிகளையும் யோகிகளையும் தமிழ்நாடு அரசு மறைத்து வருகின்றது. இதைத்தான் ஆளுநர் RN ரவி அவர்களும் தலைவர் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் மக்கள் சுட்டி காட்டுகின்றார். அதைத்தான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்று எல்லா இடத்திலும் பிரச்சாரம் செய்கின்றார். தமிழ்நாட்டிற்கு ஒரு மாற்றம் கொண்டு வருவோம், தேர்தல் முடிந்தவுடன் திமுக என்ற கட்சி இருக்காது. காரணம் இவர்கள் வாரிசு அரசுகளுக்கு சொந்தக்காரர்கள். நீங்கள் உலக நாடுகளில் எந்த நாட்டிலும் பாருங்கள், வாரிசு அரசில் நடத்தக்கூடிய நாட்டில் எந்த மக்களும் நிம்மதியாக வாழ முடியலை. உதாரணத்துக்கு இலங்கையில் பாருங்கள், 2.25 கோடி மக்கள் வாழக்கூடிய அந்த நாட்டில் 16 லட்சம் கோடி கடன். அன்றைக்கி சொந்த மண்ணிலே மக்கள் வறுமையில் வாழ்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 8 லட்சம் கோடி நீங்கள் கடன் சொல்கிறீங்களே, நீங்கள் அரசு அமைக்கிறீங்களே, ஆட்சி அமைக்கிறீங்களே, அதிமுக மாறி அமைச்சிருக்கிறீங்களே, அரசு கஜானாவை 8 லட்சம் கோடி கடனில் வைக்கக்கூடிய நீங்கள், ஆட்சியில் இருந்த நீங்கள், உள்ளாட்சி மன்ற தலைவர்கள், மேயர்கள், அமைச்சர் உதவியாளர்கள், அமைச்சரின் செயலர்கள் யாராவது கடல் இருக்கீங்களா? எல்லாம் 1000 கோடி 2000 கோடி தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சி பாதைகளை திசை மாற்றி செல்லக்கூடியவர்கள். பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று திமுகவும் அதிமுகவும் ரகசியமாக கங்கணம் கட்டின. காரணம் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் உண்மையிலேயே அவங்க பிஜேபியில் வரதான் நிற்கிறாங்க. திமுகவுடைய அசைன்மெண்ட் என்னால் நீங்க அங்க விட்டுறாதீங்க, அடிச்சாலும் பிடித்தாலும் நீயும் தான் அண்ணன் தம்பி என்ற 67 ஃபார்முலாவை 2024 கடைபிடிக்க வேண்டும் என்று திமுகவும் அதிமுகவும் போட்ட மிகப்பெரிய அசைன்மெண்ட்டுடைய நிலைப்பாடு தான் இது. விஜயகுமார் சார், நீங்க சொல்லுங்க, இந்த ரகசிய கூட்டணி, ரகசிய அசைன்மெண்ட் பிஜேபி நாட்டை வந்து வளர்ச்சி பாதையில கொண்டு போக விடாம தடுப்பதே திமுகவும் அதிமுகவும் தான் சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அதாவது இந்தியாவில பிடிச்ச சனி வந்து பிஜேபி, தமிழ்நாட்டில் பிடிச்ச சனி வந்து திமுக. இந்த 2 சனியும் ஒழிக்கிறதுக்கு மக்கள் வந்துட்டு தயாராகிட்டாங்க. 2வது இலங்கையை சொன்னார். இலங்கை வந்து வாரிசு அரசினால்தான் இலங்கை வந்து பொருளாதாரம் இலங்கை அழிந்தது என்று சொன்னார். அது தவறு. இலங்கை அழிந்ததுக்கு காரணம் அங்கு உள்ள சிறுபான்மை மக்களுடைய அபிலாஷைகளை, அவர்களுடைய விடுதலையை, அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்றாமல் அந்த சிறுபான்மை மக்களை அடிமைப்படுத்த நினைத்த காரணத்தினால்தான் இன்று இலங்கை அழிந்தது.
அது போன்ற ஒரு சூழ்நிலையை இந்தியாவில் உருவாக்குவதற்கு நரேந்திர மோடியும் அமித்ஷா அவர்களும் இங்கு உள்ள சிறுபான்மை மக்களை அடிமைப்படுத்த பார்க்கிறார்கள். அப்படி அடிமைப்படுத்த பாஜக ஒருபோதும் சிறுபான்மை என்று சொல்லவில்லை. சிறுபான்மை என்று மக்களை, அந்த சிறுபான்மை மக்களை ஏளனப்படுத்தி ஓட்டு வங்கிக்காக பயன்படுத்துகிறார்கள் தவிர்த்து பாஜக எங்கேயாவது ஒரு இடத்துல சிறுபான்மை என்று சொல்லுகின்றதா? ஏன் நீங்கள் மக்களை பிரிக்கிறீர்கள்? ஏன் ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே தேர்தல் என்ற கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கின்றோம், இந்த பெரும்பான்மை மக்கள் ஏற்றுக்கின்றோம், ஏன் சிறுபான்மை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள்? ஏன் அந்த மாதிரி சொல்லுகின்றார்கள்? ஒரு ஓட்டு வங்கிக்காக சிறுபான்மை என்று சொல்லி நாடகம் பண்ணிக்கிறார்கள். என்ன சொல்லுது? நம்பாதீங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? அதிமுகவே நம்பாதீங்க, அவர்கள் பாஜகவுடன் கள்ள உறவுல இருக்கிறாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப நாங்க என்ன சொல்றோம்? இல்லன்னு சொல்றோம், நீங்களும் சொல்றோம் இல்லன்னு சொல்றோம். அப்ப நீங்க என்ன பண்ணு, உங்களுக்குள்ள நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தால் பிஜேபி வந்து விட கூட என்ன உங்களுடைய நிலைப்பாடு? சரி, அதற்காக அவருடைய கருத்துக்களை தான் சொல்றார். பிஜேபி வரக்கூடாதுன்னு அதிமுக ஏன் சொல்ல வேண்டும்? ஏங்க அதை கேளுங்க. அவங்க வந்து சிறுபான்மை மக்கள் வந்து அடிமைப்படுத்த நடக்கிறாங்க, விவசாயிகள் வந்து போராடுறாங்க, விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கையை கூப்பிட்டு வச்சு கூட இந்த மோடி பிரதமர் அவர்கள் பேசவில்லை. அவர் வந்து பொய்யான வாக்குறுதிகள், அதாவது பொய் நடிக்கிறார். அவர்கிட்ட ராமன் சார் சொல்லுங்க, அவரு பேசும்போது நான் குறுக்கிடவே மாட்டேன்றேன். அவர்கிட்ட பேசிதான் எனக்கு வந்து 3 நாளா நான் டாக்டர் கிட்ட தொண்டை வலிக்குதுங்க. நான் 2 நாளைக்கு முன்னாடி டிவில பேசினாரு, அவர்கிட்ட கட்சி பேசி என் தொண்டை போச்சு. தொடர்ந்து அவருக்காக டிவில மட்டும்தான் பேசணும், நான் பொதுக்கூட்டத்துல பேசணும், எல்லாத்துலயும் பேசணும். இவர் பேச்சுக்கு நானும் தம் கட்டி பேச முடியும். அவர் அதை விட்டுட்டு அவருடைய நேரத்துல பேச சொல்லுங்க அவரை. அதாவது வந்து இந்த அதாவது பிஜேபியும் சரி, இவர் இப்ப காங்கிரஸ் கட்சிக்காரர் சொன்னார், அதாவது ஆளுகின்ற மத்திய அரசின் மீது அவ்வளவு குறைகளை சொன்னாரு. அந்த குறைகள் அத்தனையும் இங்கு மாநிலத்தில் ஆளுகின்ற திமுக மீதும் இருக்கிறது. இது வந்து 520 பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு மக்களுக்கு நம்பிக்கை, அதாவது பொய்களை சொல்லி வாக்குறுதிகளை ஒன்றத்தையுமே நிறைவேற்றாத திமுக அரசு. அப்ப நாங்க தான் ஒரே கல்லுல 2 மாங்காவை வீழ்த்த போறோம். ஒண்ணு மத்திய அரசை வீழ்த்த போறோம், ஒன்று மாநில அரசை வீழ்த்த போறோம். இந்த 2த்தையும் வீழ்த்துக்குரிய சக்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமே உண்டு. பிஜேபி எல்லாம் எங்க நானு ரவுடின்னு ரொம்ப நாள் தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த மீடியாக்களை போட்டுன்னு 3% தாண்டாத கட்சி, பூத் ஏஜென்ட்டுக்கு ஆளுங்களை உட்கார வைக்க முடியாத ஒரு கட்சி இந்த கட்சி. அதிமுகவுக்கு போட்டியா? இதெல்லாம் நகைச்சுவைங்க. இதெல்லாம் வந்து சரி, ஆனால் தொடர் 8 தோல்விகளை கொடுத்த கட்சி என்று அவர்கள் உங்களை சொல்கிறார்கள். அதற்கு உங்களோட பதில் என்ன? 21 19 நாங்க பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சோங்க, நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா 21 நாங்கள் வந்து எழுச்சி பெற்று மிகப்பெரிய பிரதான எதிர்கட்சியா நாங்க உருவாக்கி இருக்கிறோங்க. நாங்க ஜெயிச்சிருக்கிறோம். எங்க எடப்பாடியாருடைய தலைமையில நாங்க ஜெயிச்சிருக்கோம். அதையா நீங்க இது பண்ணிக்க மாட்டேன்றீங்க? இப்ப பாருங்க, இப்ப தேர்தல் வருது இல்லையா? தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நீங்க சொல்லுங்க எப்படின்றது. அண்ணா திமுக தாங்க வெற்றி பெற மக்களுக்கு நீங்க போங்க. அவர் சொல்றாரு ES ராமன், தினமும் மக்களை சந்திக்கின்ற ஒரு எளிய தொண்டன், மக்களுடைய மனநிலை என்னன்றது நான் தெரிஞ்சுக்கிறேன் நானு. ஆனா மக்கள் கிட்ட இந்த திமுக மீதும் பிஜேபி மீதும் பயங்கரமான வெறுப்புணர்வுகள் இருக்கிறாங்க. அந்த வெறுப்புணர்வு அவங்களுக்கு எதிர்ப்பு ஓட்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து சேரும். சரிங்க, இதுதான் நிதர்சனமான உண்மை. சரிங்க சார், நம்ம பேசுவோம் சார். விஜயகிருஷ்ணா சார், நீங்க சொல்லுங்க. இப்ப காங்கிரஸ் அவர்கள் மக்களிடம் சொல்ல வேண்டிய முக்கியமான கருத்துக்களாக, இப்ப எங்களுக்கு வந்து இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து பிஜேபி செய்யாத சில விஷயங்களை முன்னிறுத்துவோம். அப்போ ராகுல் காந்தி அவர்களோட தலைமையில இந்த தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கின்ற இந்த காங்கிரஸ் ஆனது திமுக கிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்கிற சீட்ஸ் கிடைக்கலன்னா உங்களோட நிலைப்பாடு என்ன? இது வந்து மேலிட முடிவு செய்ய வேண்டிய விஷயம். இன்னொன்று, சுமன் ஸ்ரீராமன் அவர்களும் சரி, அதிமுக நண்பரும் சரி, இவங்க பேசுகிறப்போ ஒரு காமெடி, வடிவேலோட காமெடி தான் ஞாபகம் வந்து, எங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்ற மாதிரி, எங்களுக்கு வந்தால் தடுமாற்றம், அவங்களுக்கு வந்தால் நிதானம்ன்றாங்க. பல விஷயங்களை 2 பேரும் அந்த நிலைப்பாடு தான் எடுக்கிறாங்க. இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கலை, இன்னும் செல்ல வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்குது, நாட்கள் நிறைய இருக்குது. இன்னொன்று, எங்ககிட்ட தேர்தலை ஜெயிக்கிறதுக்கான எங்ககிட்ட நரேட்டிவ் இருக்குது. சரிங்களா? என் மக்கள் அந்த யாத்திரையை பற்றி சொன்னார். தமிழ் மண்ணில் சரிங்களா என்றைக்குமே பிரிவினைவாத அரசியலுக்கான இடமே கிடையாது. அவர் சொன்னார், பாஜக ஆளும் மாநிலமான யூபியில் NCB நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவோட லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி எஸ்சிக்கு எதிரான கிரைம்ஸ்
கடந்த வருடங்கள்லேருந்து 14லேருந்து 15% அதிகமாக இருக்குது. எஸ்டிக்கு அகேன்ஸ்டான க்ரைம்ஸும் இன்க்ரீஸிங்கில் இருக்குது. உமனுக்கு அகேன்ஸ்டான க்ரைம்ஸும் இன்க்ரீஸிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சோஷியல் செக்யூரிட்டி வேணும் மக்களுக்கு. இவங்க பாஜக ஆள்ற மாநிலத்தில் எந்த மக்களுக்கும் செக்யூரிட்டியே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களுக்கு எந்த விதமான செக்யூரிட்டியும் கிடையாது. இவங்க மத அரசியலில் அங்கே சிவில் அண்ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க. அதை வந்து தமிழ்நாட்டிலும் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா தமிழக மக்கள் பொலிட்டிக்கலி தே ஆர் வெரி பொலிட்டிக்கலி அவேர். அவர் உஜ்வாலா திட்டத்தை பற்றி சொன்னார். சிலிண்டர் விலை எவ்வளோ இருக்குது, அது எப்படி ஏறி இறங்குச்சு, அவங்க எவ்வளோ பொலிட்டிக்கல் கிமிக்ஸ் பண்ணுவாங்க. தேர்தல் கட்டத்தில் எதை 20 ரூபா குறைப்பாங்க, தேர்தல் முடிஞ்சோடனே 200 ரூபா ஏற்றுவாங்க. இந்த பொலிட்டிக்கல் ஸ்டன்ட்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்று, அவங்களோட பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸோட பர் கேபிட்டா இன்கம் அண்ட் பர் கேபிட்டா வெல்த்தை கன்சிடர் பண்ணுங்க. நான் பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கும், கர்நாடகாவாக இருக்கட்டும், மற்ற ஸ்டேட்ஸில் பல மடங்கு அதிகமாக இருக்குது. முதல்ல அவங்கள அந்த பிஜேபியை நம்பி மக்கள் அவங்களும் நல்லது செய்வாங்க நம்பி வட மாநில மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்கே இவங்க நல்லது செய்யலை. முன்னேறிய மாநிலமான தமிழகத்தில் இவங்களுக்கு என்ன வேலை? முதல்ல இவங்களை நம்பி இடம் கொடுத்த மக்களை நீங்கள் அங்கே உங்களை ப்ரூஃப் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே மோசஸ் சார், நீங்கள் சொல்லுங்கள். 2+1 இதுதான் உங்களோட ஃபார்முலாவில் இருக்குது. 2 தொகுதிகள் ப்ளஸ் ஒரு பொது தொகுதி கேட்டிருக்கீங்க. இந்த மனக்கசப்பு இந்த தேர்தல் கூட்டணியில் எதிரொலிக்குமா? நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், எங்களுக்கு எந்த மனக்கசப்பும் கிடையாது. நாங்கள் திமுகவோட பயணிக்கிறது வந்து விடுதலை சிறுத்தை கட்சி, எங்களுடைய கட்சி ஒரு பக்கம் வளர்ச்சியில் எங்களுக்கு கவனம் இருந்தால் கூட யார் வந்து ஜெயிக்க கூடாதுன்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். யார் வெற்றி பெறணுங்கிறத தாண்டி யார் வந்து ஜெயிச்சிடக்கூடாது, எந்த சக்தி வந்து இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடாதுன்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஏன் அந்த தெளிவாக இருக்கிறோன்னா, இந்தியாவுடைய பேர் கான்ஸ்டிடியூஷன் எப்படி சொல்லுது? சாவரிங், சோஷியல், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் இந்தியா. இந்தியாவுக்கு இவ்வளோ பெரிய பேர் இருக்கு. இந்த கான்ஸ்டிடியூஷன் சொல்லி இருக்கக்கூடிய இந்த 5 டாக்டரைன்ஸுக்குமே த்ரெட் யாரால வந்திருக்கு? பிஜேபியால தான் த்ரெட் இருக்குன்னு நாங்கள் சொல்றோம். ஆனால் ராமன் சார் முன்வைத்த ஒரு கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையினர் நலன் பாதுகாக்கப்படுவது என்பது பிஜேபி ஆட்சியில தான், அதனால அவங்களோட வாக்கு வங்கியை நோக்கி தான் அத்துணை கட்சிகளும் காய்களை நகர்த்துவதாக. மணிப்பூர்ல கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ தேவாலயங்கள் அடிச்சு சூறையாடப்பட்டது. அங்க இருக்கக்கூடிய மணிப்பூருடைய சிஎம் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு அரசால எல்லாரையெல்லாம் பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அப்போ மணிப்பூர்ல நடந்த இந்த கிரைம்க்கு பின்னால் இருக்கக்கூடிய பார்வை என்ன? இந்தியாவில் இது வரைக்கும் ஹர்ட் கிரைம்ஸ், அதாவது வெறுப்பு குற்றங்கள்னு சொல்லுவாங்க, எந்த விதமான காரணங்களும் இருக்கக்கூடாது. பிகாஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ், பிகாஸ் ஆஃப் தலித், பிகாஸ் ஆஃப் ஜெண்டர் வைஸ் ஹேட் கிரைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்தியாவில் வெறுப்பு குற்றங்கள் எந்த சதவீதம் பிஜேபி ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு அதிகரிச்சிருக்கிறதுன்றத நான் சொல்லலை, விடுதலை சிறுத்தை கட்சி சொல்லலை, எங்கள் தலைவர் சொல்லலை, என்சிஆர்பி கிரைம் ரெக்கார்ட் சொல்லுது. அது யார் கண்ட்ரோலில் இருக்கு? ஒன்றிய அரசு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு சொல்லுது வெறுப்பு குற்றங்கள் இவங்க ஆட்சி காலத்தில் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. குஜராத்தில் இவங்க ஆளக்கூடிய மாநிலத்தில் கிட்டத்தட்ட 41,000 பெண்கள் மிஸ்ஸிங் ஆயிருக்காங்க, காணாமல் போயிருக்கிறாங்க. அதுக்கு எதிராக வந்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர் என்ன சொல்றாரு? இங்க இருக்கக்கூடிய பெண்கள் பக்கத்து மாநிலங்களில் ப்ராஸ்டியூஷனுக்கு பயன்படுத்தப்படுறாங்கன்றாங்க. இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? ஒன்றும் கிடையாது. இப்போ இவங்க சொல்றாருல, பெரும்பான்மை மக்களுடைய பாதுகாப்புக்கான ஒரு இயக்கம் பிஜேபின்றாங்கல்ல. இப்போ ரீசெண்டாக நடந்ததுங்க, தருமபுரம் ஆதீனத்தை போயிட்டு ஒரு பிஜேபி சார்ந்த மாவட்ட தலைவர் மிரட்டுறாரு, த்ரெட் பண்றாரு, மிரட்டுறாரு. இது இப்போ அவர் மீது வந்து அண்ணாமலை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு? இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு கிடைச்ச தகவல் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஒரு இந்து ரிலீஜனுடைய ஒரு ஆதீனம், அவரை போயிட்டு பிஜேபி சார்ந்தவங்க அண்ணாமலையுடைய கேங் போயிட்டு மிரட்டுறாங்க, த்ரெட்டன் பண்ணுறாங்க, வீடியோ இருக்குது, ரெக்கார்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அப்புறமா வந்து இப்போ நீ இருக்கக்கூடிய ஆட்சியை அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கிறாங்க. சார் நான் என்னைக்கு சொல்கிறேன்னா, பெரும்பான்மை மக்களுடைய பாதுகாப்பான ஒரு அமைப்பாக பிஜேபின்னு பார்த்தா கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் விலையில் அதிகமாக பாதிக்கப்பட்டது யார்? பெரும்பான்மை மக்கள் தான். ஸோ அதனால் எங்களுடைய பார்வை இந்த எலெக்ஷன்ன்றது வந்து விடுதலை சிறுத்தையுடைய பார்வை என்னன்னா, நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் இது. 2017 அட்வொகேட் மாநாட்டில் பங்கேற்ற RSS உடைய சீஃப் மோகன் பகவத் சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றக்கூடிய நேரம் வந்து விட்டதுன்னு சொல்றாரு. இங்க இருக்கக்கூடிய கவர்னர் என்ன சொல்றாருன்னா, கடுமையான அழுத்தத்தின் காரணமாகவும் நெருக்கடியின் காலகட்டத்திலும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எழுதினாங்க அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய கவர்னர் சொல்றாரு. உத்தரப்பிரதேசில் உட்காந்துட்டு ஒரு காவி கூட்டம் என்ன பண்றாங்கன்னா, நாங்கள் டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் போட்டாச்சு, டெல்லி கிடையாது கேபிட்டல், இங்க யூபி தான், இங்க வந்து இங்க உத்தரப்பிரதேச மையப்படுத்தி தான் அவங்க மொத்தமாக வந்து கான்ஸ்டிடியூஷனை ஃபுல்லாக வந்து ஹிந்துத்துவ கொள்கைகளை உள்வாங்கி ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் போட்டிருக்கிறாங்க. கிரைம்லேயே பெரிய கிரைம் எது தெரியுமா? ஐபிசியில் சொல்லியிருக்கக்கூடிய கிரைமை விட அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செய்யப்படும் குற்றம் தான் பிரதானமான குற்றம்.
ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷனை போடுறான், நீ கான்ஸ்டிடியூஷனை பாதுகாப்புன்னு சொல்லி சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கிட்டு பதவி எடுத்துட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிற அவன் ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் போட்டிருக்கான், அவன் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா? நாங்க கேட்கிற கேள்வி இதுதான். இந்த எலெக்ஷன் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எரரை பேசக்கூடிய எலெக்ஷன் இது கிடையாது. நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய குளறுபடிகளை பேசக்கூடிய எலெக்ஷன் மட்டுமே இது கிடையாது. காங்கிரஸ் 2009 நடந்த எலெக்ஷன்ல நிர்வாக ரீதியான கோளாறுகள் தான் நம்ம அதிகமாக மையப்படுத்தணும். ஊழல், சோ நிறைய விஷயங்களை கிரைட்டீரியா மையப்படுத்தணும். வரக்கூடிய எலெக்ஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூ பேசக்கூடிய எலெக்ஷன் மட்டும் கிடையாது. இந்த எலெக்ஷன் ஐடியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல பிஜேபின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய பிரிவு, அது ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு பொலிட்டிக்கல் விங், அது அவங்கள வந்து இந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய தேவை இங்க இருக்கு. அதனால நாங்க கொள்கை இந்த சீட்டு பங்கீடுலாம் எங்களை பெருசா டிஸ்டர்ப் பண்ணாது. நாங்க திருப்பி கேட்போம், ஃபோர்ஸ் பண்ணுவோம், எல்லா அழுத்தங்களும் கொடுப்போம், எல்லாம் சொல்லல. ஆனா இதுக்காக கூட்டணி விட்டு வெளியே வருவோமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. நிச்சயமாக சார், இந்திய இறையாண்மைக்கு எதிராகவே ஒரு பெரிய பயமுறுத்தல் இருக்கிறது என்று அவர் சொன்ன கருத்துக்கள். அதாவது விடுதலை சிறுத்தை நம்முடைய மோசஸ் அவர்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, உள்ள லைட்டாக ஜுரம் இருக்குது. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு லைட்டாக உள்ள ஜுரம் இருக்குது, லைட் ஃபீவர் இருக்குது. ஸோ அது வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது. இதுக்கு முன்னால் ஒரு 10 நாளுக்கு முன்னால் கொடுத்த விடுதலை சிறுத்தையினுடைய தலைமையினுடைய அறிக்கைகள்லாம் ஒரு நிலைப்பாடு. இப்போ ஒரு 10 நாளான அறிக்கையை வந்து கொஞ்சம் லோ காரணம் என்னன்னா, கூட்டணிக்குள் அவங்க அதிமுகவுடன் அவங்களுக்கு போகலான ஒரு மனநிலையில இருக்கிறாங்க. ஏற்கனவே எடப்பாடி அண்ணன் அவர்களும் அண்ணன் தொல் திருமாவளவன் அண்ணன் அவர்களும் அந்த உடல்நிலை செல்லாத நேரத்தில் சந்திச்சாங்க. அது மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அந்த சந்திப்பு என்பது என்ன தெரியுமா? சம்மதமா நானும் தன் கூட வர சம்மதமா. அண்ணன் கடைசி வரைக்கும் அறிக்கை சொல்ல மாட்டாரு. இதை சொன்னா விடுதலை சிறுத்தைக்கும் கோபம் வரும், இதை சொன்னா சிறுத்தைக்கும் கோபம் வரும், காங்கிரஸ் கட்சிக்கும் கோபம் வரும். காங்கிரஸ் கட்சி விஜயகுமார் சாருக்கு இல்ல அவருக்கும் இதெல்லாம் சம்மதமான அவரை பார்த்து தானே கேக்குறீங்க. அதாவது 4.5 ஆண்டு காலம் யாரால அவங்க ஆட்சியில் இருந்தாங்க? 4.5 ஆண்டு காலம் எடப்பாடி அவருடைய தலைமையில் நடைபெற்ற ஆட்சி. பாஜக வந்து கண் அசைத்தால் என்ன நிலைப்பாடு இருக்கும்? ஆட்சியை கலைக்க முடியாதா? ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப முடியாதா? அன்று சசிகலா, அதாவது பெரும்பான்மையோட ஆட்சி அமைத்த ஒரு கட்சியை பார்த்து கண் அசைச்சா உங்க ஆட்சி கலைஞ்சிருக்கோன்றீங்க. கட்சியினுடைய அதிமுகவுடைய கிடையாதுங்க, அதிமுகவுடைய ராயல் அதிமுகவுடைய ராயல்டி சசிகலா அம்மையார் முரண்பட்டாரு. அதாவது காங்கிரஸ் கட்சி 2017 முன்பு இந்தியா மக்கள் கைகூடி விட்டார்கள். காங்கிரஸ் கை சின்னத்திற்கு வேலை இல்லை. 2024 மலர்கின்றது, மக்கள் உள்ளத்தில் எழுந்து வருகின்றது தாமரை. கைக்கு வேலை இல்லாத ஒரு நிலைப்பாடு இந்தியாவில் உள்ளது. வந்தாலும் என்னதான் பிபிசி வந்தாலும் என்னதான் ஐரோப்பிய மிஷனரி வந்தாலும் இங்கு வேலை இல்லை. பிரிவினைவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை. கூடிய சீக்கிரத்தில் பிரிவினைவாதத்தை பற்றி பிஜேபி சொல்றாரு. கர்நாடகா மாநிலத்தில் பாகிஸ்தான் சிந்தாபாத்தை சொன்னது பிஜேபியா காங்கிரஸா? அப்படி என்றால் பாகிஸ்தான் சிந்தாபாத் என்பது நேருவின் கொள்கை. காஷ்மீரை எப்படி தனக்கு மையமாக உங்க கூட சேர்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நேத்து என்ன பண்ணீங்க? இந்த மாதிரி வந்து சீனா கொடியை பயன்படுத்தி இவங்க வந்து நம்மளுடைய முதல்வருக்கு வந்து இவங்க வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. நான் கேட்கிறேன், நம்மளுக்கு ஒரு மறதி கொஞ்சம் ஒரு காமனான இருக்கக்கூடிய ஒரு வியாதி. காமன்வெல்த் சபாநாயகர் மாநாடு நடந்தது, கனடாவில் நடந்தது. அந்த மாநாட்டில் இந்தியா ஏந்தி சென்ற அந்த கொடி பாலிஸ்டர் துணியாலானது. அதில் என்ன தெரியுமா பிரிண்ட் ஆயிருந்தது? மேட் இன் இந்தியா கிடையாதுங்க, சீனா, மேட் இன் சீனா. சபாநாயகர் மாநாட்டில் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் நடக்கக்கூடிய ஒரு இந்தியன் பிளாக்ல அதை கூட உங்களால மேட் இன் இந்தியான்னு சொல்லிட்டு உங்களால வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியல. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இவங்க சொன்னாங்க சீனாக்காரன் இந்தியா ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு சொல்லும் போது, ஆக்கிரமிச்சு வீடே கட்டிட்டாங்கன்னு சொல்லும் போது பிஜேபி சார்ந்த என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. என்ன சொன்னாரு தெரியுமா? உங்களுக்கு தெரியாதுங்க, சீனாக்காரனுக்கு மோடியை பார்த்தா பயம். எப்படிங்க சொல்றீங்க? அங்க பாருங்க, ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டிட்டாங்கன்றோம்.
அவர் சொல்றாரு மோடி பார்த்து பயங்க, அதனால தாங்க சின்ன வீடா கட்டி இருக்கிறான், இல்லைன்னா பெரிய வீடா கட்டியிருப்பாங்க அப்படின்னா போல. மோசஸ் உங்களுடைய நிறைவான அரசியல் நகைச்சுவை பேசினா சார் ஒரு விஷயம் சார், அதாவது கவனக்குறைவு என்பது மனிதனுக்கு நீங்க சொன்னீங்களே இது இரு நாட்டு சம்பந்தமானது. நீங்களோ நானோ பேசி முடிவு பண்ண முடியாது, நீங்களோ நானோ உண்மையை அப்பெல்லாம் கிடையாது. அதாவது அது இரு நாட்டு சம்பந்தமான கூட்டணி குறித்த நிறைவான கருத்துக்கள். நான் என்ன சொல்றேன்னா, எங்களுடைய கூட்டணி கொள்கை சார்ந்த கூட்டணி. நாங்க வந்து சீட் ஷேரிங் எல்லாம் முரண்பட்டு கூட்டணியை விட்டு வெளியில வர மாட்டோம். பிஜேபி பக்காவா கிட்டத்தட்ட 25 லட்சம் கோடி ரூபாய் ரைட் ஆஃப் பண்ணி கார்பரேட்டுகிட்ட இருந்து பணம் வாங்கி வச்சிருக்காங்க. எலக்டோரியல் பாண்ட்ல இருந்து ஒரு 8000 கோடி வாங்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஃபுல்லா ஃபண்ட் இருங்க நான் கம்ப்ளீட் பண்ணிர விடுங்க. நீங்க ஏங்க இருங்க செம்படுத்து உள்ள வெஞ்சற மாதிரி இருக்கு. அதாவதுங்க அருணாச்சல பிரதேசல ஒரே ஒரு எம்எல்ஏ கிடையாதுங்க. சரிங்க சார். பிஜேபி இந்த மாதிரி கார்ப்பரேட் ஃபண்ட், எலக்டோரியல் பாண்ட் ஃபண்ட், இந்த மாதிரி ரைட் ஆஃப் பண்ண ஃபண்ட், இவங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபண்டிங் இருக்குங்க. இந்த ஃபண்ட் எல்லாம் எலெக்ஷன்ல வெளியில வரப்போகுது. ஒரு தொகுதிக்கு 100 கோடி நம்ம பிளான் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தமிழ்நாட்டுல எத்தனை கோடி செலவு பண்ணாலும் ஒரே ஒரு இடத்துல நான் கம்ப்ளீட் உங்க நேரத்துல நான் தலையிட்டேனா? உங்க நேரத்துல தலையிட்டேனா? நேரத்துல நான் தலையிடல. என் நேரத்துல நீங்க தலையிடாதீங்க. சொல்லுங்க சார். பாஜக இந்த வாட்டி வந்து நோட்டாவை ஜெயிச்சு வந்துட்டோம். அப்புறம் நன்றி சார். நன்றி விஜய் கிருஷ்ணா சார். உங்களுடைய நிறைவான கருத்து கூட்டணி குறித்து. கூட்டணி குறித்து இது முன்னாடி சொன்னதான் தேர்தல் கூட்டணி அல்ல, கொள்கை கூட்டணி. டெமோக்ரஸி இஸ் அண்டர் ப்ரூட்டல் அட்டாக், கான்ஸ்டியூஷன் இஸ் அண்டர் த்ரெட். சரிங்களா? ஜனநாயகமும் இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டமும் ரொம்ப ஒரு இக்கட்டான நிலையில் இருக்குது. இந்த அரசியலமைப்பு சட்டம் இல்லைன்னா இந்த இந்திய சமுதாயம் மிகவும் ஏற்றத்தாழ்வான சமுதாயமாக மாறிடும். இங்கே வந்து யாருக்கும் அவர்களுக்கான உரிமைகள் வழங்கப்படாது. சரிங்களா? அதனால் இந்திய கைகள் ஓங்கும். இந்த தேசத்துல மக்கள் ஜனநாயக விரும்பிகள், மக்கள் டெமோக்ரஸியை ரிஸ்டோர் பண்ணுவாங்க. நன்றி சார். ராமன் சார், உங்களுடைய நிறைவான காங்கிரஸ் கட்சி கொள்கையோடு உள்ள கூட்டணின்னு சொல்றாருங்க. கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எப்படி, மேற்கு வங்கத்தில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எப்படி, கீரியும் பாம்பும். தமிழ்நாட்டில் வந்து நம்ம எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டில் பிஜேபியோட நிலை என்ன? தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக குறைந்த பட்சம் 5 பார்லிமெண்ட் தொகுதியில் வெற்றி பெறும். விஜயகுமாரும் பார்க்கத்தான் போறாரு, அரங்கத்துல பேசத்தான் போறோம். நன்றி சார். நன்றி. விஜயகுமார் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது இந்தியாவுடைய இன்றைய நிலைக்கு காரணம் அன்றைய ஆண்ட காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் கட்சி என்னமோ ஆட்சி செய்யும் போது தமிழகத்துல வந்து பாலாறும் தேனாரும் ஓடின மாதிரி அவர் சொல்றாரு. அந்த நிலைக்கு காரணம் வந்து காங்கிரஸ். இன்று அதை விட அதிகமான சர்வாதிகாரி போக்குல நடந்துக்கிறாரு நரேந்திர மோடி அவர்கள். இன்றைய வரையும் நம்மளுடைய தமிழக மீனவர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படாத நிலை இருக்கிறது. தமிழர்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. தமிழர்கள் நலன் இந்த 2 தேசிய கட்சிகளாலும் மிகப்பெரிய சொல்லனா துயரத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். சரிங்க சார். என்னோட ஒரே ஒரு கேள்விதான். மரியாதை நிமித்தமான சந்திப்புகள் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் கூட்டணி குறித்த சந்திப்புகள் எப்பொழுது நிறைவு செய்யப்படும்? அதை பற்றி அதாவது திமுக கூட்டணியினுடைய ரயில் இன்ஜின்ல இருந்து ரயில் பெட்டிகள் நிறைய கைண்டு வெளியே வரும். அதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இப்போது உள்ள நிலைக்கு காரணம். அவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, கொள்கை கூட்டணி, அந்த கூட்டணி. திமுக ஒரே ஒரு சீட்டு கொடுத்துச்சுன்னா விடுதலை சிறுத்தை ஏற்றி அந்த கூட்டணியில தொடருமா? நான் கேட்கிற கேள்வி. அவர்கள் வந்து என்ன கேட்கிறாங்கன்னா, ஒரு பொது தொகுதி கொடுன்றதுதான் அவங்களுடைய டிமாண்ட். மதிமுக அவருடைய டிமாண்ட் என்னன்னா, 2 வந்து மக்களவை தொகுதி கூட ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுன்றது அவங்களுடைய டிமாண்ட். ஆனா திமுக பெரிய யாராவது வந்து ஏதாவது கேட்டாங்களா சார்? ஏமா இப்ப அந்த பக்கத்துல நாங்க என்ன சொல்றோம்னா, நாங்க புதுசா கட்டமைக்க போற கூட்டணி, எங்களுடைய கூட்டணி. அவங்களுக்கு ஏற்கனவே அமைச்சு நாங்கள் தான் கொள்கை கூட்டணி, நாங்கள் தான் எல்லாத்தையும் பிஜேபி தமிழகத்தில் விட்டு விரட்டி ஓட அடிப்போம் என்னென்னமோ சொல்றாங்க. உங்க கூட்டணியை நீங்க இது பண்ணல. உங்களுடைய பட்டியல உள்ள ஆடுகளை நீங்க கட்டி போடுங்க. எங்களுடைய பயத்தின் காரணமாகத்தான் இவர் சொன்னார்ல, ராமன் ராகு கேதுட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 2 சீட்டு ஒதுக்குனாங்க இல்லையா?
அதே மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் தொகுதி உடன்பாடு சரிங்க சார், அதிமுக கூட்டணி பற்றி பேச எதுவும் இல்லையா உங்களிடம்? ஏங்க எங்களுடைய கூட்டணி நான் அவர் சொல்றாரு தேர்தல் தேதி அறிவிக்கிட்டோம். எங்கள் எடப்பாடியார் ஐயா உங்களெல்லாம் அழைத்து ஊடகவியலாளர்களை அழைத்து பத்திரிகையாளர்களை அழைத்து எங்களுடைய கூட்டணி யார் என்று நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. வெற்றி கூட்டணி ஆகும். நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுட்டோம் நம்ம. விஜயகுமார் அண்ணன் அவங்க ஆட்சியோட எதிர்கட்சிகள் எடப்பாடி அவர்களை வந்து மோடி விமர்சிக்க சொல்லுங்க. சரிங்க இந்த சார், அளவுக்கு விமர்சிச்சா போதும். நன்றி நன்றி. இன்றைய விவாதத்தில் பங்கு கொண்ட அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த விவாதத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.